எக்ஸாஸ்ட்னாங்க வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல, இவ்வளோ மைல்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் கியர் 75 வரைக்கும் ஈஸியாக போகுது. 5000 RPMக்கு 108 போகுதுங்க. ஏன்னா வந்து அது கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அங்கேருந்து எடுக்க சொல்லி வந்து ஒரு சின்ன பம்ப் அடித்தேன். இதில் பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியுதா? ஓகேவா? 70லேருந்து புல்லு, கியர் பாக்ஸ் இடிக்கலைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி இந்த வண்டி ஓட்ட போகிறோம், Kawasaki Versys. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வண்டி டேஷ்போர்டு பாருங்களா எப்படி இருக்குது? ஸோ இது வந்து டேஷ்போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ மேலே வந்து அனலாக் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா கிளாக்கு, ட்ரிப் ஏபி, அப்புறம் வந்து கிலோமீட்ரு, நியூட்ரல், கீர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடு, ஃபியூல் ரேஞ்ச் கீழே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அசாடுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அசாடு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து ஐபீம், இதுக்கு சுவிட்ச், அதெல்லாம் நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ இந்த யூனிட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது, மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ டிஸ்பிளேவும் வந்து நார்மலாக தான் இருக்குது. இப்போ வாங்க இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாம். ஸோ வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 20 லிட்டர்ஸ் தான் இது. ஸோ நல்லா மேசிவான டேங்க்கு. பட் ஆனால் இது மைலேஜ் எல்லாம் எவ்வளோ தரும் தெரில. இவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து என்னென்ன போட்டிருக்காருன்னு பார்த்திங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்து கொஞ்சம் ஹையர் இது போட்டிருக்காரு. ஸோ எக்ஸ்டெண்டர் ஒன்று போட்டிருக்காரு. அப்புறம் கோல்டு ரன்வே லைட் போட்டிருக்காரு. ஓகே, வாங்க இப்போ இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாம். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எக்ஸாஸ்ட்னாங்க வண்டி ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல, இவ்வளோ மைல்டாக இருக்குது. கேட்குதா எக்ஸாஸ்ட்டு? ஸோ எக்ஸாஸ்ட்டில் வந்து சூப்பராக மைல்டாக இருக்குது. சரி, வண்டி ஓட்டி பார்ப்போம். ஹேண்டில் பார் நாங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. 390 கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை ஒரே சைஸ் தானா? சரி, ஓகே, இல்லைங்க, நம்ம ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் கியர் போட்டோடனே ஒரு தள்ளுதான் வண்டி. சீட் நல்லா செம்ம ப்ராடாக இருக்குது சீட்டு. ஸோ வந்து இதையும் வந்து ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு நம்ம வருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து ஹேண்டில் பார் ரேசர் இல்லாதனால நமக்கு வந்து எந்திரிச்சு நின்று ஓட்டினா கரெக்டாக இருக்குமான்னு தெரில. இருந்தாலும் வந்து ஆஃப் ரோடிங்க்கு எந்திரிச்சு நிற்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக எந்திரிச்சு நின்று பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் கியரோட பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மிரர், ஓகே, ஃபஸ்ட் கியர் 75 வரைக்கும் ஈஸியாக போகுது. நம்மளுக்கு வந்து க்ரூசிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட், வந்து 6வது கியரில் 6th கியரு ஒரு 6000 RPMல போய் பார்க்கலாமா? 5000 RPMக்கு 108 போகுதுங்க. 5000 RPM வந்து 108 போகுது. அப்போ 6000 RPM பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 125 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ 6000 RPM 125ல் ஈஸியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து ஒரு 180 ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் எப்படியும். நான் வேணா அவர்கிட்ட கேட்குறேன், வண்டியோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது அண்டு மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு நம்ம அவர்கிட்ட கேட்போம். ரைட், இப்போ யூட்டன் அடிக்கலாமா? இந்த கேப்பில் போயிடும். நம்ம புது வண்டி ஓட்ட சொல்ல எப்போவுமே வந்து எந்த வண்டி நீங்கள் யார் ஓட்டினாலும் சரி, ஃபஸ்ட் டைம் ஒரு புது வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா வண்டியோட பிரேக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ பஞ்சியாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வண்டியில் வந்து பிரேக் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அது கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா நான் வந்து அங்கேருந்து எடுக்க சொல்லி வந்து ஒரு சின்ன பம்ப் அடித்தேன். இதில் பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியுதா எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? ஆனால் வந்து அந்த ஸ்பீட் மாஸ்டர் ஓட்டினால அதில் வந்து பஞ்சு ரொம்ப கம்மி, மைல்டாக தான் பிடிக்குது. ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்ச மாதிரியே நிற்கல அந்த வண்டி. ஆனால் செம்மையாக இருக்குங்க. சீட்டு நல்லா மெமரி ஃபோம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க சீட்டு. ஆமாங்க, சீட்டு வந்து மெமரி ஃபோம் தான், அதனால தான் இவ்வளோ அமுங்குது சீட்டு. ஆனால் இதில் மெமரி ஃபோமில் வந்து நான்ஸ்டாப் ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமான்னு தெரியலையே. மெமரி ஃபோம் வந்து நம்ம அது வந்து செக் பண்ணி பார்க்கணும். மெமரி ஃபோமில் நம்மளால் அவ்வளோ முடியுமா முடியாதான்ட்டு. மற்றபடி வண்டி வந்து கீர் ஷிஃப்டிங்லாம் வந்து கொஞ்சம் கட்டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை கீர் ஷிஃப்டிங். ஆனால் ஸ்க்ளெட்செலாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸ்க்ளெட்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
இது வந்து அட்ஜஸ்டபிள்ஸ் கிளட்சி லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் எந்திரிச்சு நின்று பார்ப்போமா? பாருங்கள், நான் வந்து குனிஞ்சி தான் நிற்கிறேன். ஸோ இது வந்து ஹேண்டில் பார் ஹைட் வந்து எனக்கு பத்தலை. நான் ரொம்ப குனிஞ்சி தான் இருக்கேன் இந்த இதில். ஒரு 125 130 க்ரூசிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சான்ஸே இல்லைங்க. பிரேக்குப்பா செம்மையாக நிற்குது பிரேக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிரேக் வந்து அடித்தோன்னு வச்சுக்கோங்க, செம்ம ஷார்ப்பாக நிற்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நம்மளோட 390 அட்வென்ச்சர் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம 6வது கீர் போட்டோன்னா 70 ஓட்டிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க சொல்ல என்ன ஆகும்னா கடன்னு அடிச்சுட்டு தான் 80 போனோடனே ஸ்மூத்தாக போகும். ஆனால் இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து 6வது கீர் ஓட்டி பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. 5வது கீர் 70 ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு எவ்வளோ ஸ்லோ ஸ்பீட் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 70க்கு வந்தாச்சு. ஓகேவா? 70லேருந்து புல்லு. கீர் பாக்ஸ் இடிக்கலைங்க. 390cc அதுலேயே இடிக்குது. இதில் இடிக்காமல் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ மறுபடியும் வந்து 65க்கு வந்துட்டாங்க. பாருங்க, நல்லா தாங்க போகுது. நம்ம வண்டியில் 6வது கீரில் 60க்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா கன்ஃபார்மாக ஆஃப் ஆகிடும். பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் அதில் ஸ்மூத்தாக போகும். இதில் வந்து நம்ம நார்மலாக ஆக்சிலேட்டர் சர்ன்னு இழுத்தாலே வந்து வண்டி இழுத்துருது. நல்லா தான் போகுதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வண்டி செம்மையாக போகுதுங்க வண்டி. 130 ட்ரை பண்ணுவோமா? ஒரு பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகலாங்க 130ல். 6000 RPM 130 சூப்பர். ஆனால் என்ன ஒன்று, இந்த வண்டியோட ரேட்டுக்கு வந்து இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுன் தான். ஆனால் வண்டி ரேட் வந்து ஒரு 1 lakh கம்மி பண்ணாங்கன்னா வண்டி வந்து செம்மங்க. ஏன்னா இது வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியான இது. ரேட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ ப்ரீவியஸாக அந்த வண்டி எடுத்தேன்ல, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுளில் பார்த்துக்கோங்க. நிப்பாட்டுறான், நான் போயிடுறேன். கை காட்டிட்டாருப்பா. அதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், அந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் அடிங்க, அதில் ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். நான் அந்த ஸ்பெக்கெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. ஜஸ்ட்டு வந்து வண்டியை ஓட்டி இப்போ ரைடை வந்து என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான். செம்மையாக இருக்குது. நம்மளும் வந்து இந்த வருஷம் 390 அட்வென்ச்சர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வந்து நம்ம ஒரு பெரிய வண்டி எடுத்துடலாம். இங்கே ஏதோ ஒரு பாட்டு ஓடின்னு இருக்குது, காப்பி ரைட் வந்துடும் நினைக்கிறேன். இதை தாண்டின அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. செம்மையாக போகுதுங்க. ஆனால் செம்ம ஸ்மூத் வண்டி. நம்ம வண்டியில் வந்து அந்த 130 போக சொல்ல எக்ஸாஸ்ட் சவுண்ட் நல்லாவே வெளியே கேட்கும். இந்த வண்டியில் 130 போனால் எக்ஸாஸ்ட் சவுண்டே கேட்கலங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வண்டி, நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஆனால் த்ராட்டல் அந்த 8000 RPMல தாங்க அந்த சவுண்டு வெளியே வருது. அது வரைக்கும் நல்லா செம்ம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வண்டி. 60 போகலாம் போலையங்க அப்படியே. ஆனால் 60 போனால் மிரர் பார்த்திங்களா கொஞ்சம் ஆடுது. ஸோ நமக்கு வந்து அந்த 70 டச் ஆகணுன்னே மிரர்ஸ் வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதான் இந்த மாதிரி வண்டிக்கெலாம் வந்து 6வது கீர் போட்டோம்னா நம்ம 60 யார் ஓட்ட போகிறோம்? 60 ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டிக்கு சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு மெயினாக எடுத்து சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்லோ ஸ்பீட்லேயும் டிராஃபிக்கில் வந்து நம்ம 6வது கீரில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த 6வது கீரில் போட்டு இப்போ 67 ஓட்டிகிட்ருக்கேன். மற்றபடி ஹைவே கொண்டுட்டோன்னா நம்ம வந்து 5000 RPM மெயின்டைன் பண்ணாலே போதுங்க, செம்மையாக போயிட்டே இருக்கும். டேங்க்கு செம்ம தடி. அதேமாதிரி கால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது இருக்குதுமா, இந்த சைடு பிளாஸ்டிக் வருது இல்லை டேங்க்கிட்ட. ஸோ இந்த கால் வந்து அப்படியே வந்து அது கரெக்டாக உட்காந்துக்குது தொட. ஸோ சூப்பராக இருக்குது. ஆனால் சீட்டு வந்து தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. மெமரி ஃபோமு எவ்வளோ நேரத்துக்கு நம்மளால் உட்கார முடியும்னு எனக்கு தெரில. ஆனால் செம்ம கண்ட்ரோலாக இருக்குங்க வண்டி. ஆனால் 6வது கீரில் 110லேருந்து நம்ம ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து லைட்டாக ஒரு அம்முங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குங்க. நம்ம 390ல் இதை நான் செக் பண்ணியிருக்கேன். 110 6வது கீரில் போக சொல்ல ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ண சொல்ல அமுங்குதா இல்லை அப்படியே ஸ்மூத்தாக போதான்ட்டு நம்ம அதை ஓட்ட சொல்ல தான் கண்டுபிடிக்கணும். மற்றபடி இந்த வண்டி வந்து வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா கம்மி பண்ணால் வேல்யூ ஃபார் மணி. இப்போதைக்கு இந்த ரேட்டுக்கு வந்து இது வேல்யூ ஃபார் மணி கிடையாதுங்க இந்த வண்டி. ஆனால் ரேட்டு தான் இது ரொம்ப ஹெவி. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு அவர்கிட்ட கேட்போம். அதே மாதிரி வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்போம். ப்ரோ, வண்டி ஆன் ரோடு எவ்வளோ இது? 810. மைலேஜ் 23-24. ஓகே, 160 போனால் 20.
நான் தான் அதை எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து 660க்கு ரெடியாக இருக்கேன். வெயிட் பண்ண அது வேணான்றாங்க. சரி பார்ப்போம், வேறு ஏதாவது வண்டி பார்ப்போம். இல்லை ஓட்டி பாருங்க, வேஸ்ட் கிடையாது, நாட் வர்த் மணி. அப்படியா? டைகர் வாங்கல 660 வாங்க கூடாது, அது ட்ரைடன்ட் பிளாட்ஃபார்ம். அப்போ 850 எடுக்கலாம். 850 என்ட்ரி லெவல். என்ட்ரி லெவல்னால் அதுவே வந்து 14 ரூபா கிட்ட வருதுல்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். ஓகேங்க. 160ல் போனால் மைலேஜ் வந்து கேட்டிங்கன்னா வந்து 20 தருதாங்க. அப்புறம் ரேட் வந்து 8.1. ஸோ ஒரு 650cc வந்து ஒரு 8.1ன்றது வந்து எனக்கு என்னமோ இது பட்ஜெட் 5000 தருது. ஸோ இதே வண்டி வந்து ஆன் ரோடு வந்து ஒரு 7 lakhs கொடுத்தாங்கன்னா இந்த வண்டி வந்து இப்போ சேல்ஸ் எவ்வளோ ஆகுதோ அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட சேல்ஸ் ஆகுதுன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. ஆனால் செம்ம ஸ்மூத்தாக போகுது வண்டி. 130ல் ஒன்றுமே தெரில, க்ளீனாக போகுது. இப்போ ஐட்லிங்கில் இருக்கிறது கூட வந்து எவ்வளோ மைல்டாக இருக்குது பாருங்கள். 390 ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்மளோட ஜென்ரேட்டர் மோட்டர் ஆனோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பார். ஆனால் அதுவும் ஒரு சுகமான ஃபீல் தாங்க வண்டியில். ஆனால் இதுவும் தரமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில், நல்லா ஸ்மூத்தாக போகுது. இதெல்லாம் என்னென்னு தெரில. நம்ம இந்த வண்டி வாங்கியிருந்தோம்னா இங்கே ஏதாவது ஒரு 2 ஸ்பீக்கரை செட் பண்ணியிருக்கலாம் பாட்டு கேட்குறதுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதே மாதிரி அடுத்த குரூப் ரைடில் வந்து வேறு என்ன வண்டி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்க்ரெட்செலாம் வந்து அட்ஜஸ்டபிள் தானே? ஆமாம். ஓகே, ஸ்க்ரெட்சு பிரேக்கும் அட்ஜஸ்டபிள் தான். ஓகே, இதெல்லாம் வந்து ஆமாம் இந்த ரேட்டுக்கு வந்து அது கூட கொடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? இவர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து என்னது இது கோல்டு ரன்வே லைட் போட்டிருக்காரு. சரி ஓகே, செயின் வந்து துருப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீ இன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.